இது ஒரு இடைக்கால தீர்ப்பு என்கிற முறையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பெட்டிஷன் போட்டவங்க யாரும் நாங்கள் போடலன்னு சொன்னதுக்கு பிறகு அதன் மீது முறைகேடாக மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது என்று வந்தால் இந்த தீர்ப்பை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. நூற்றுக்கணக்கான பேர் கும்பமேளாவில் செத்து போனான். அங்கே எதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவையெல்லாம் விசாரணை குழுவெல்லாம் ஒன்று அனுப்பலை. இங்கே 2வது நாள் ஒரு பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை பாரதிய ஜனதா கட்சி அனுப்புது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அதையே அந்த எம்பிக்கள் குழு சொல்லுது. அதையே உச்சநீதிமன்றத்தில் மனுவாக மாற்றுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கிற போது இதை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அது வெளிப்படையாக தெரிகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. சிபிஐ கேட்டு தாவேகா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கில் 2 பேர் மனுதாரர்களும் நாங்கள் அதை செய்யவே இல்லை என்று கோர்ட்டுக்கே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஆஜராகி நீதிபதிகள் முன்னாலேயே சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது இன்னைக்கு அவசரமாக இந்த தீர்ப்பு ஏன் பிறப்பிக்கப்பட்டது என்று தெரியவில்லை. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதை போலவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தான், சிபிஐ என்பது திரு அமித்ஷா அவர்களுடைய கைகளில் இருக்கின்ற ஒரு அமைப்பு. அந்த அமித்ஷா அவர்களுடைய கையிலிருந்து ஒரு நேர்மையான விசாரணை நடத்த முடியுமா என்பதுதான் சந்தேகமான விஷயம் எங்களுக்கு. எங்களுடைய கேள்வியெல்லாம் சிபிஐ நோக்கி தான். சிபிஐ பொறுத்த மட்டும் அமித்ஷா அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்க ஒரு அமைப்பு நேர்மையான, உண்மையான, வேகமான ஒரு தீர்வை கொடுக்குமா என்பது இல்லை. சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது. அது ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்போவுமே. இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்போ இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்கள். இப்போ அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்த கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லாயிருக்கும்.